ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரிக்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ், 30,000 மாதம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மந்த்லி என்ன 20Kலேருந்து 30K வரைக்கும் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும் ப்ரோ, பட் எப்படி அதை அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் ப்ராப்பராக தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் நீங்கள் யூடியூப்பில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி மிடில் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், இப்போ நான் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப லோவாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா எனக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னோடய லோவஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவேன். ஸோ நானும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு கை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், கை கொடுத்துச்சு. ஸோ ஈஸியாக மானிட்டைஸ் ஆகி நான் வந்து ரெகுலராக ஒரு இன்கம் பார்க்க எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கே. சரி, இந்த இன்கம் பார்த்ததும் ரெகுலராக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி போட எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் எப்படி ப்ரோ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் டைமிங்கை நீங்கள் தான் ஒரு ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறேன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுவேன், வீக்லி 3 வீடியோ போடுவேன். இல்லை ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போட முடியாது, பட் வீக்கெண்ட்ஸில் ஒரு 2-3 வீடியோ அப்படி போடுங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களோட டைமிங்கை நீங்களே வந்து ஷெடியூல் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலர் வியூவர்ஸ் உங்களோட சேனலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ எடிட்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணுறது நீங்கள் வந்து பெருசாலாம் ஒன்றுமே எடிட் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி தம்ப்நெயிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது ப்ரோ, தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கீழே தம்ப்நெயில் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ப்ராப்பராக தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபுல்லு தான் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் முக்கியமான ஒரு எடிட்டு, அதை முக்கியமாக பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங். ஸோ இது வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு இதாக இருக்குது, காரணமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சு நிறைய சேனலுக்காக ஒர்க் பண்ணி அதை ஒரு காசு பார்க்குறாங்க அதிலிருந்து. ஸோ யூடியூப்லேயுமே பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடிட்டிங் மூலமாக. ஏன்னா அவங்க வீடியோஸ்லாம் அதில் போட்டு விலாகாக இருக்கட்டும், இல்லை சமையல் இதாக குக்கிங், இது நிறைய அந்த ரிவ்யூ கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே நம்ம யூடியூப்பில் எல்லாருமே பார்ப்போம் வீடியோஸ். ஸோ அப்படி பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கு பின்னாடியும் ஒரு இது இருக்கும், ஒரு கதை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஜீரோலேருந்து வந்தவங்க தான். ஸோ நம்மளாலையும் முடியும். என்னால் அது முடியாது இது முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன், மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பராக கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணவே முடியாது. 30,000 என்ன 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது அப்படி இருந்தால். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உங்கள் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பண்ணிடுங்க முக்கியமாக. ஏன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1000 பேர் பார்த்தா $1 அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகுது அதெல்லாம் பொறுத்து தான் ரெவன்யூ மாறும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா யூடியூப்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல், விலாக் சேனல், ப்ராங்க் சேனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறது, மூவி ரிவ்யூஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தனியாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் ஆரம்பிக்கிறோன்னு ஏன்னா அதோட வராத சேனல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெய்லி நியூஸ்னு போட்டு அதை நீங்கள் ஒரு இதாக போடலாம். அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூ கொடுக்கலாம். முகம் காட்டாமல் பேசணும். இதுலேயே 2 வகைலாம் இருக்குது. வாய்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி, முகம் காட்டி பேசுகிற மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு எது நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டோ அதில் நீங்கள் வந்து அப்படி பேசுங்க. ஸோ இல்லை எனக்கு முகம் காட்டி பேச நல்லா வரும்னா நீங்கள் முகம் காட்டியே ரிவ்யூ கொடுக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு குக்கிங் வரும், பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கிங்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக் பண்ணுறத ஒரு வீடியோஸை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும்னா குக்கிங் சேனல்லாம் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெக் சேனல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து டெக்னிக்கலாக நிறைய தெரியும் ப்ரோ. இந்த இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா
டெக்னாலஜி அதெல்லாம் பற்றி தெரியும்னா மொபைல்ஸு லேப்டாப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு அதிகமாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் டாப் 1ல் இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக அதிக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலமாக கேர்ள்ஸ்க்கெலாம் நிறைய இருக்குல்ல மேக்கப் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னோ அது வழியாக போங்க. ஸோ அதவே நீங்கள் ஒரு இதாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சேனல் ஆரம்பிங்க. அதில் என்ன ஆரம்பித்து அதில் எப்படி யூனிக்காக உங்களால் ஒரு வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துக்கு போவீங்க. ஸ்டேபிளாக நீங்கள் ஒரு வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் பெரிய ஆள், நம்மளை விட எந்த யூடியூபரும் பெரிய ஆளெலாம் இருக்க மாட்டான். நீ அவங்களுக்கே டஃப் கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னெல்லாம் கிடையாது ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி எடிட்டிங் தனியாக வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே எடிட்டிங் அப்புறம் தம்ப்நெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோஸாக போடுறேன். A to Z எல்லாமே போடுறேன். எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது ப்ராப்பராக, அதுக்கு எப்படி டேக்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வியூஸ் வரக்காக என்னென்னலாம் பண்ணணும், எடிட்டிங்லாம் எப்படி பண்ணணும், அதெல்லாமே A to Z ஒரு இதாக நான் வீடியோவாக போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.